ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி இம்முறை 2 மேதின பேரணிகளை ஏற்பாடு செய்துள்ளது. ஜனாதிபதி பங்கேற்கும் மேதின பேரணி நாளை பிற்பகல் நுவரெலியாவில் நடைபெறவுள்ளது. மற்றொரு மேதின பேரணி மகரகம தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற வளாகத்துக்கு முன்பாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 21 மேதின பேரணிகளை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின பேரணி மாளிகாவத்தை PT சிறிசேன விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின பேரணி மொரலை கெம்பல் மைதானத்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னிலை சோசலிச கட்சியின் மேதின பேரணி கொழும்பு ஹைபாக் திடலில் நடைபெறவுள்ளது. இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பாடு செய்யும் மேதின கூட்டம் மொரலை NM பெரேரா மாவட்டத்தில் நடைபெறும். சர்வஜன அதிகாரம் அமைப்பு ஏற்பாடு செய்யும் மேதின கூட்டம் மொரலை பாக் அவென்யூவில் நடைபெறவுள்ளது. இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் மற்றும் சுதந்திர வர்த்தக வலய பொது ஊழியர் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்யும் மேதின பேரணி டாம்பேரியில் உள்ள AE குணசிங்க விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ளது. ஆசிரியர் அதிபர் தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் கோட்டா வீதி NM பெரேரா மத்திய நிலையத்துக்கு அருகில் நடைபெறவுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மேதின பேரணி கூட்டங்கள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமையினால் கொழும்பு உள்ளிட்ட சில நகரங்களுக்கு விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டங்கள் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட உள்ளன. குறித்த கூட்டங்களின் பிரதான கூட்டங்கள், பேரணிகள் மற்றும் நிகழ்வுகள் கொழும்பு நகரை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மே தினத்தை முன்னிட்டு பல நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொண்டாட்டங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மே தின நிகழ்வு மற்றும் கொண்டாட்டங்களை அமைதியாக நடத்துவதற்கு உகந்த சூழலை உருவாக்குதல், போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் போக்குவரத்து திட்டங்களை முறையாக கொண்டு செல்லல் தொடர்பில் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு கூறியுள்ளது. கொழும்புக்கு வெளியே உள்ள மாகாணங்களில் இடம்பெறும் பேரணிகள் மற்றும் கூட்டங்கள் தொடர்பில் மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கு போலீஸ் மா அதிபரினால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.